டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, ஜூன் மாதம் மற்றும் டிசம்பர் மாதம் நடைபெற்ற நெட் தேர்வில் பாஸ் பண்ணியிருந்தா நாங்கள் எழுத முடியுமா, டிஆர்பி அதற்கான விண்டோவை ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்குறீங்க. இதில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் தெளிவுபடுத்துகிறேன். டிஆர்பி 4000 பணியிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட தேதி 14 மார்ச் 2024. அதாவது மார்ச் 14ஆம் தேதி 2024 படி நீங்கள் அன்றைய தேதியில், அதாவது மார்ச் 14th அந்த தேதிப்படி அவங்க கொடுக்கப்பட்டிருக்கிற அவங்க சொன்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் பிளஸ் அதர் கண்டிஷன்ஸ் லைக் நெட் செட் பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது. ஆக 14ஆம் தேதி 2024க்கு அன்றோ அதற்கு முன்போ நீங்க என்ன வச்சிருக்கணும், அவங்க சொன்ன கல்வி தகுதியும் அந்த நெட் செட் பிஹெச்டி தகுதியும் வச்சிருக்கணும். 14ஆம் தேதி தான் கட் ஆஃப் டேட். இப்போ அவங்க மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டி செட் தேர்வு வெளியிட்டாங்க. பின்னாடி அது ஜூன் மாதம் நடைபெறதாக இருந்துச்சு. அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணவங்க இந்த டிஆர்பி தேர்வை எழுதுறதுக்கு ஆடண்டம் வெளியிட்டாங்க. அதாவது எம்எஸ் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய செட் தேர்வு ரிசல்ட் வரதுக்குள்ள, அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதிக்கு முன்பாக ரிசல்ட் வந்துருச்சுன்னா நீங்க எழுதலாம், பாஸ் பண்ணியிருந்தா நீங்களும் என்ன பண்ணலாம், அந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னது மெயின் கட் ஆஃப் டேட் 14/3 தான். இந்த டிஎன் செட் தேர்வை அப்ளை செய்தவங்க மட்டும் என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணா இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பின்னால பிற்சேர்க்கையாக ஆடண்டம் என்ன பண்ணியிருந்தாங்க, டிஆர்பி வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த எம்எஸ் யூனிவர்சிட்டி நடத்த வேண்டிய எக்ஸாம் நடக்கல, அவங்க சொன்ன டேட் நடக்கல, ஜூன் மாதம் நடக்கல, அது போஸ்ட்போன் பண்ணப்பட்டது. பின்னாளில் டிஆர்பிக்கு அது கொடுக்கப்பட்டு இப்போதான், அதாவது மார்ச் 2025 தான் அந்த எக்ஸாமே நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ நாங்க பின்னாடி, அதாவது ஜூன் மாசம் எழுதி டிசம்பர் மாசம் எழுதி நாங்க பாஸ் பண்ணிட்டோம், அதெல்லாம் பின்னாடி தான் நடக்குது. சொல்ல போனா செட்டு தேர்வே இப்பதான் நடந்திருக்கு, அப்படி பார்த்தா நாங்களும் எலிஜிபிள் தானே வருவோம் அப்படின்னு நீங்க நிறைய பேர் அதை சொல்றாங்க. இப்போ என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நான் சொல்றேன். டிஆர்பி எப்படி டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, தேர்வு தான் மார்ச் 2025 நடைபெற்றதே தவிர இந்த தேர்வினுடைய பேரே டிஎன் செட் 2024 தான் அப்படின்னு சொல்லி அவங்க முதல் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, மார்ச் 14ஆம் தேதி 2024க்கு முன்பாக இவங்க பிஜி அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன் வச்சிருந்திருக்கணும். பிளஸ் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன வாய்ப்புனா, டிஎன் செட்டை அப்ளை செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க அப்ளையே செய்யல. அப்ளை செய்யாம பின்னால் நடந்த ஜூன் மாதம் டிசம்பர் மாதம் நடந்த நெட் தேர்வு எழுதி பாஸ் பண்ணிருக்காங்க. அப்ப எப்படி நாங்க அதை அலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்னது அப்படின்னா டிஎன் செட். அதை அப்ளை செஞ்சவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ளை செய்யாதவங்களுக்கு லீகலாவே அவங்க போய் கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நீங்க தவற விட்டுட்டீங்க. அப்படிங்கும்போது அந்த வாய்ப்பு மறுக்கப்படும். பொதுவா இப்படிதான் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. இது என்னோட ஒப்பீனியன் இல்லை, இப்படிதான் பொதுவா டிஆர்பி என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு சர்வீஸ் கமிஷனும், டிஆர்பியாக இருக்கட்டும், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த மாதிரி தான் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. டிஃபெண்டிங் இந்த சென்ஸ், அந்த கட் ஆஃப் டேட், கொடுக்கப்பட்ட வாய்ப்பு, இதை இவங்க தவற விட்டா நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஆக டிஎன் செட் நீங்க அப்ளை செய்து அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் அலோ பண்ண விடுவாங்க. பின்னாளில் ஜூன் 2024 டிசம்பர் 2024 நீங்க கிளியர் பண்ணியிருந்தாலும் நீங்க மார்ச் 14 2024க்கு முன்னாடியே நீங்க டிகிரி முடிச்சிருந்திருக்கணும். டிகிரி அல்லது அதர் கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க டெஃபினட்டா உங்களுக்கான விண்டோ ஓப்பன் பண்ணுவது சாத்தியக்குறைவு ரொம்ப ரொம்ப கம்மி தான். இது ரொம்ப தெளிவுபடுத்துறேன். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சு செட் அப்ளை பண்ணாம அப்புறம் நீங்க ஜூன் மாஸ்டர் டிகிரினா நான் சொல்றது மார்ச் 14 2024க்கு முன்னாடி நீங்க முடிச்சிருந்து செட் அப்ளை பண்ணாம பின்னாடி ஜூன் 2024 டிசம்பர் 2024 நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க எலிஜிபிளே கிடையாது. ஏன்னா செட் தேர்வு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நீங்க தவற விட்டு இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது அது வாய்ப்பு கிடையாதுன்னு தான் வரும். அதனால டிஆர்பிக்கு ஒரு லீகல் பவுண்ட், லீகல் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காகவே இருக்கு. அதை அவங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் இருக்காது. அதனால அவங்க மார்ச் 14ங்கிற கட் ஆஃப் டேட்டும் டிஎன் செட் 2024 நடத்த வேண்டிய தேர்வு மார்ச் 2025 நடத்தி முடிச்சிருக்கிறதுனால மார்ச்ல நடந்த செட் தேர்வு ரிசல்ட் வெளியிட்ட பிறகு பாஸ் பண்ணவங்களை மட்டும் என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, அந்த செட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க, அவங்க எழுத விடுவாங்க. இப்படிதான் நடக்கும். அதனால திரும்ப அதே கேள்வி நீங்க நிறைய பேர் கேட்குறீங்க. இப்படிதான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்ரோச் பண்ணுவாங்க, இப்படிதான் ஒரு லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ த ரியல் கண்டென்டர் என்ன அப்படின்னா, கட் ஆஃப் டேட் தான் 14 மார்ச் 2024. இன்னொன்று செட் தேர்வு 2024. அதுதான். அதனால எக்ஸாம் நேம் தான் அதுதான் இப்போ நடந்திருக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவங்க ஈஸியா டிஃபெண்ட் பண்ணுவாங்க. மற்ற இந்த மாதிரியான கிளாரிஃபிகேஷன் வேணாலும் நீங்க இந்த கமெண்ட்ல கேளுங்க, we will reply.